ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு சீரக குழம்பு தான் செய்ய போகிறேன். இந்த குழம்பு வந்து ஃபீவராக இருக்கிறப்பெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லது. அதேமாரி கோல்டு டைம்லேயும் இது வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா கேட்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதில் ஒரு கை ஃபுல்லாக பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, சின்ன பீஸ் பெருங்காய கட்டி, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி பருப்பை வேக வச்சுக்கலாம். இதில் புளி தண்ணி ஊற்றுறதுனால லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதை வந்து கடைஞ்சிக்கலாம். நான் கடையிறதுனால மண் சட்டிலேயே வச்சுருக்கேன். வேக வச்ச பருப்பில் வந்து நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்ததுனால இது கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப காரமாயிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு திரும்பி கொதிக்க வச்சுக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும், இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம எங்கள் வடகம் வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ வடகம் தாளித்து குழம்புல சேர்த்துக்கிறேன். இது வச்சு நீங்கள் சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்லது, கோல்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். வடகம் சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.